அபியோட அப்பா வந்து கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து உடஞ்சி அழறாரு. எல்லாருமே வந்து இதை தாங்க முடியாமல் மனசு கஷ்டப்படுறாங்க. எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஊரில் யாரும் ஏதோ சொல்லிட்டாங்க, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பரவாயில்ல, அவனுக்கு தான் கொடுத்து வைக்கல, நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படியாவது போட்டோம், நம்ம பொண்ணு வேணாம் சொன்னால அவன் விளங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அத்தை வந்து அபியோட அத்தை வந்து சாபம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே சரி விடுங்க, அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லாரையும் கூப்பிட்டு மறுபடியும் என் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற அபி வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. யார் இப்படி பண்ணியிருப்பா, எப்படி வந்து நிறுத்துவாங்க கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நேராக அபி வந்து என்ன பண்ணுறாங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து தாத்தா பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ராகவ் கிட்டேயும் ஆகாஷ் கிட்டேயும் இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயம், நம்ம சூப்பராக நிப்பாட்டிட்டோம், நம்ம நிப்பாட்டினோட விஷயம் யாருக்குமே தெரியாது, அப்பா நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக இது எல்லாத்தையும் அபி கேட்டுறாங்க. அபி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து இப்போவே போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன், உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கோவமாக போகிறாங்க. என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. உடனே ராகவ் பின்னாடி ஓடுறாரு. அபி ப்ளீஸ், நான் சொல்கிறது கேள், நான் கேட்க மாட்டேன், நீங்கள் எப்படி இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்க போறியா பெரிய அப்படி சொல்லிட்டு திட்டாரு. என்ன கேட்கணும் உங்ககிட்ட, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்க, உங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்றாங்க. சரி, நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், பதில் சொல்லு. உன் அக்கா எப்பாவது உங்ககிட்ட சத்தியம் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி உன் தலையில் அடித்து சத்தியம் பண்ணியிருக்காங்களா, எனக்கு வந்து விருப்பமே கிடையாது ஆகாஷ் மேலேன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னா. அதெல்லாம் பண்ணதில்லை. அப்போது ஆகாஷ் வந்து உங்கள் அக்கா மனசில் இருக்காருன்னு அர்த்தம். அது வந்து நல்லா யோசிச்சுப்பார், இப்போ வரைக்கும் நல்லா யோசிச்சுப்பார். இது வரைக்கும் ஆகாஷ் ஏதாவது தப்பாக பேசியிருக்காங்களா, இல்லை ஏதாவது சொல்லி இல்லை அப்போனா ஆகாஷ் வந்து அவங்க மனசில் இருக்கான், புரிஞ்சுக்கோ அப்படி சொன்னோன்னே சரி இப்போ என்ன பண்ணுறது, நான் சொல்கிற மாதிரி செய், நீ போய் உங்கள் அக்கா கிட்டே பேச்சு கொடுத்துப்பாரு, அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க நிறைய வழிகள் பண்ணணும், அது மட்டும் கிடையாது, உங்கள் அக்கா மனசில் உள்ள காதலை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து நிச்சயமாலே இதெல்லாம் முடியுமா, கண்டிப்பாக முடியும், சரி நானும் ஐடியா பண்ணுறேன், நீங்களும் ஐடியா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு ஐடியாவாக வந்து செயல்படுத்துகிறாங்க 2 பேருமே. அப்போ வந்து சரி இந்த மாதிரி ஏணியில் ஏறி நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வைக்கலாம், அப்போ அவங்க வரும்போது 2 பேரும் வந்து ஒன்றா சந்திப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஏணியில் ஏறுறாங்க. பார்த்தா கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து நம்ம ராகு வந்து தாங்கி பிடிக்கிறாரு அபியை. உடனே வந்து அபியும் ராகு ஒருத்தர் அப்படியே தண்ணி அறியாமல் பார்த்துக்கிறாங்க. அபியை பார்த்து ரசித்து கொஞ்ச நேரம் வந்து தண்ணியும் மறக்கிறார் ராகவ். அடுத்து வந்து அபி சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் என் அக்கா வந்து வரும்போது கரெக்டாக பிடிக்கணும் குட்டி பாஸு, அப்போ தான் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒர்க் அவுட் ஆகும் எல்லாமே அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே ராகவும் அபியும் சேர்ந்து நிறைய பிளான் பண்ணுறாங்க. ஆகாஷையும் அணுவையும் வந்து சந்திக்க வைக்க நிறைய பிளான் போட்டு சந்திக்கவும் வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தன்னை அறியாமல் தன்னோட வந்து காதலை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அபி வந்து இப்போ இவ்வளோ நாள் வந்து உங்ககிட்ட கேட்டேனே, நீ சொன்னியானு, இப்போ தெரிஞ்சிச்சு உன் காதல் என்னன்னு சொல்லிட்டு, இப்போவே அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அணு தடுக்கிறாங்க. இதில் முடியும்.